வேத பாடம் மாற்கு 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 முதல் 37 வரை. பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை இரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை இரட்சித்து கொள்ளுவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? ஆதலால் விபச்சாரமும் பாவமுள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்ததும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்போது வெட்கப்படுவார் என்றார். ஆமென்.
விண்ணமுதம் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு வாசிக்க கேட்ட வேத பகுதி மாற்கு 8ஆம் அதிகாரம் 34 37 வரை. இந்த வேத பகுதியிலே ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஒருவேளை பல தடவைகள் இந்த வசனத்தை நீங்கள் கேட்டிருக்கக்கூடும். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சிலுவை எடுத்து என்று சொல்லுகிற வார்த்தை ஒருவேளை இதை கேட்டுக்கொண்ட நமக்கு வெறும் ஒரு சமய சம்பந்தமான வார்த்தையாக இருக்கலாம். ஏனென்றால் நாங்கள் வாழ்கிற இந்த கனடா தேசத்திலே சிலுவையை தூக்கி கொண்டு வீதியிலே போகிறவர்களை நாங்கள் பார்த்தது கிடையாது. அல்லது சிலுவையை தூக்கி கொண்டு போய் ஏதோ ஒரு இடத்திலே அவர்களை சிலுவையிலே அடித்து கொலை செய்வதையும் நாங்கள் பார்த்தது கிடையாது. இது எங்களுக்கு பழக்கம் இல்லாத ஒரு செயல்பாடு. அதை நாங்கள் கேள்விப்பட்டதில்லை. ஒருவேளை சிலுவையிலே அறையப்பட்டு கொலை செய்யப்பட்டார் என்று சொல்வதாக இருந்தால், இயேசு சிலுவையிலே அறையப்பட்டதை நீங்கள் தொலைக்காட்சியிலோ அல்லது ஏதோ ஒரு திரைப்படத்திலோ அல்லது ஆலயத்திலோ கேள்விப்பட்டிருப்பீர்கள், அல்லது எங்கேயோ ஒரு படத்திலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சிலுவையிலே அறையப்படுவது என்பது நமக்கு புரியாத ஒன்றாக இருந்தாலும், பழக்கம் இல்லாத ஒன்றாக இருந்தாலும், இந்த இயேசு இந்த விடயத்தை சொல்லுகிற போது கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு செய்தி. ஏனென்றால் ரோம அரசாங்கத்திற்கு எதிராக செயல்பட்ட எல்லோரையும் ரோமர்கள் சிலுவையிலே அறைந்து கொலை செய்தார்கள். அதுதான் அப்போது கொடுக்கப்பட்ட அதி உயர்ந்த தண்டனையாக கருதப்பட்டது. அரசாங்கத்துக்கு எதிராக ஒருவர் புரட்சி செய்தால் அல்லது திருடினால் அவர்கள் இந்த சமுதாயத்திலே இருந்து அகற்றப்பட வேண்டும் என்றொரு சூழல் உருவானால் அவர்களை கொண்டு போய் சிலுவையிலே அறைந்து கொலை செய்வார்கள். ஒருவரை சிலுவையிலே அறைந்து கொலை செய்வதாக இருந்தால், அந்த சிலுவையிலே அறையப்போகிற மனிதரிடத்திலே அவரை அறைவதற்காக உருவாக்கப்பட்ட சிலுவையை தூக்கி கொண்டு போகும்படி கட்டாயப்படுத்துவார்கள். அதே போலத்தான் இயேசுவும் தன்னுடைய சிலுவையை தூக்கி கொண்டு சிலுவை மரணத்தை நோக்கி போனார் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆகவே சிலுவையை தூக்கி கொண்டு ஒரு மனிதர் வீதியிலே போகிறார், அவரை சுற்றி 2-3 போர் சேவர்கள் போகிறார்கள் என்றால், அதை பார்க்கிற மற்ற மனிதர்களுக்கு தெரியும், இதோ இந்த மனிதன் சிலுவையை தூக்கி கொண்டு போகிறான், அவனை இன்னும் சிறிது நேரத்திலே சிலுவையிலே அறைய போகிறார்கள், அவன் இறந்து போகிறான். அது நன்றாக தெரியும். சிலுவையை தூக்கி கொண்டு போகிற மனிதன் சிலுவையிலே அறையப்பட வேண்டிய மனிதன், துன்பத்தை அனுபவிக்க வேண்டிய மனிதன், மரணத்தை சந்திக்க வேண்டிய மனிதன். இயேசு சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வருவதாக இருந்தால் நீங்கள் சிலுவையை தூக்கி கொண்டு வாருங்கள். ஆகவே சிலுவை என்பது மகிழ்ச்சியை, இப்போதெல்லாம் சிலுவை என்று சொன்னால் ஒருவேளை ஒரு சங்கிலி போட்டால் அந்த சங்கிலியை ஒரு அடையாளமாக சிலுவை சின்னத்தை போடுவார்கள், அல்லது குருமார்கள் சிலுவையை பயன்படுத்துவார்கள். ஆலயத்திலே சிலுவையை பார்த்திருப்பீர்கள், ஆலயத்தின் கோபுரங்களிலே சிலுவையை பார்த்திருப்பீர்கள். இப்படி வேறு வேறு இடங்களிலே சிலுவைகள் இருக்கிறது. ஆனால் அந்த குறிப்பிட்ட இயேசு இந்த விடயத்தை பேசுகிற போது வாழ்ந்த மக்களை பொறுத்தவரையிலே சிலுவை என்பது ஒரு மரணத்தின் சின்னம், மரணத்தின் அடையாளம். நீங்கள் என்னை பின்பற்றுவதாக இருந்தால் அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். ஆகவே பல வேளைகளிலே நீங்கள் செய்திகள் கேட்டிருப்பீர்கள், நீங்கள் இயேசுவிடத்திலே வந்தால் இயேசு பணம் தருவார், இயேசு ஆசீர்வாதம் தருவார், இயேசு பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தருவார், இயேசு உங்களுக்கு அதிகமாக மகிழ்ச்சியோடு வாழ உதவி செய்வார். இப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நாம் நம்புகின்ற ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் நமக்கு உதவி செய்கிறவர், அதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. நான் அதை பற்றி பேசவில்லை. சிலுவை எடுத்துக்கொண்டு பின்னே வருவது என்பது ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு புதிய பாடம். சிலுவை எடுத்துக்கொண்டு பின் வருவது பற்றி பேசுகிற போது
பேதுருவினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் நாங்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒரு முறை இயேசு சீஷர்களை பார்த்து, நான் பாடுபடப் போகிறேன், துன்பப்படப் போகிறேன், சிலுவையிலே அறையப்படப் போகிறேன் என்ற செய்தியை சொல்லுகிறார். இயேசுவின் சீடர்களுக்கு அந்த செய்தி புது செய்தியாக இருக்கிறது. ஆண்டவரே, நீர் பசியோடு வந்தவர்களுக்கு உணவு கொடுத்தீர், வியாதியோடு வந்தவர்களுக்கு சுகம் கொடுத்தீர், இப்படி எத்தனையோ அற்புதங்கள் எல்லாம் செய்தீர், அது நன்றாக இருக்கிறது. இப்போது என்ன, சிலுவையிலே அறையப்பட போகிறேன், பாடுபட போகிறேன் என்று சொல்லுகிறீர் என்று சொல்லி வேத பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தால், அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினான் என்று ஒரு வசனம் இருக்கிறது. அதற்கு இயேசு பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாய் என்று மறுமொழி சொல்லுகிறார். என்னை இழந்து, அதாவது சிலுவையை எடுத்துக்கொண்டு போகின்ற வாழ்க்கை, என்னை வெறுத்து நான் வாழ்க்கையில் துன்பத்தை சந்தித்தாலும் நான் வாழ்க்கையில் முதலிடம் கொடுக்க போவது கிறிஸ்து என்று நினைத்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நோக்கி போகத்தான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். உண்மையாக ஆண்டவரின் சீடர்களாக நாம் வாழுகிறோமா? ஆண்டவரின் சீடர்கள் என்று சொல்லுகிறோம், ஆனால் ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதங்கள் தான் வேண்டும், ஆசீர்வாதங்கள் தான் வேண்டும், இன்னும் ஆசீர்வதியும் ஆண்டவரே, இன்னும் ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று தான் ஜெபிக்கிறோமே தவிர சிலுவையை எடுத்துக்கொண்டு போகின்ற வாழ்க்கையை பற்றி நாம் சிந்திப்பதும் கிடையாது, பேசுவதும் கிடையாது. ஆண்டவர் நமக்கு அழகாக சொல்லித் தருகிறாரே, என்னை நீங்கள் உண்மையாக பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து என்னுடைய சொந்த சந்தோஷம், சொந்த விருப்பம், சொந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஒரு பக்கம் வைத்துவிட்டு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. பல வேளைகளிலே பலர் அப்படி இயேசுவின் வார்த்தையை கேட்டு இயேசுவை பின்பற்றாமல் பின்வாங்கி போன சம்பவங்கள் வேதாகமத்தில் இருக்கின்றன. ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு சவாலை தருகிறார். உண்மையாக நாம் ஆண்டவரின் சீடர்களா, அல்லது ஆண்டவரின் ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக நான் ஆண்டவரின் சீடர்கள் என்று சொல்லிக் கொண்டு திரிகிறோமா? யோசித்து பாருங்கள். உண்மையில் ஆண்டவர் தம்மை எங்களுக்காக பகிர்ந்து கொண்டார், தம்முடைய உடலை எங்களுக்காக பகிர்ந்து கொண்டார். உங்களுக்காக பிற்கப்பட்ட என்னுடைய சரீரம், உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய சரீரம் என்று திருவிருந்து பந்திக்கு போகிற நாம் எல்லோரும் சொல்லுகிறோம் அல்லவா? அந்த வார்த்தைகளை திரும்பவும் திரும்பவும் கேட்கிறோம் அல்லவா? நம்மிலே எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோம்? நம்முடைய சுய விருப்பத்தை தாண்டி மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற மனிதர்களாக வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நீங்கள் என்னை பின்பற்ற விரும்பினால் நீங்கள் உங்களை வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்ற ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இதயம்
எரியும் விளக்கு வெறும் காற்றில் நிலைக்குமோ?